லாங் டேர்ம்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு எஸ்ஐபி ஒரு சிறந்த வழி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதுல நிறைய பேர் காமனா சில மிஸ்டேக்ஸ் பண்றோம். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1, மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்றதோ அல்லது அதுல இருக்கிற பணத்தை எடுக்கிறதோ மிகப்பெரிய தவறு. நீங்க ஒரு கோல் வச்சு எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்களோ அது முடிகிற வரைக்கும் தொடர்ந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்பர் 2, உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்றது. மார்க்கெட் ஒரு லோல இருக்கும் போது உங்களோட எஸ்ஐபியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். அல்லது ஸ்டெப் அப் முறையிலையும் வருஷம் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும்போது உங்களோட எஸ்ஐபியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்தது, ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்காக எஸ்ஐபி பண்றது. உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா எஸ்ஐபி அப்படிங்கிறத நீங்க ஒரு லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணணுமே தவிர ஒரு ஷார்ட் டேர்ம்ல நீங்க ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது, உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணாமையே வச்சிருக்கிறது. ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல ஒரு அட்வைசர் மூலமா உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்றது மூலமா உங்களோட கோலை சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணலாம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.